Hi guys, welcome back to my channel. நான் உங்க சரண்யா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்கப் லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற ஃபெஸ்டிவ் சீசன், அதாவது தமிழ் நியூ இயர் யுகாதிக்கு நீங்கள் வேர் பண்ணலாம். இல்லை வந்துட்டு எந்த ஒரு ஃபெஸ்டிவ் ஒகேஷன் இல்லை ஒரு வெட்டிங் கெஸ்ட்டாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் வந்துட்டு நீங்கள் இதை வேர் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் as well as பர்ச்சேசிங் லிங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே வீடியோவை பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த ஏரியா வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது எனக்கு. இப்போ சம்மர் வந்துட்டு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு காலையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டான ரிவ்யூ நான் ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நான் என் லிப்ஸை வந்துட்டு ப்ரெப் பண்ணிட்டேன். ஸோ என் லிப்ஸும் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் பேபி லிப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணேன், செரி வேரியண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். நைட் டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல ஒரு திக்கான மாய்ஸ்சரைசர் நான் அப்ளை பண்ணிப்பேன். ஏன்னா வந்துட்டு இந்த பிம்பிளுக்காக சில ட்ரீட்மெண்ட்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன் இல்லையா, ஸோ அது வந்துட்டு இந்த ஏரியாவை வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணிடும். ஸோ அதனால் வந்துட்டு நைட் டைம் வந்துட்டு ஒரு திக்கான மாய்ஸ்சரைசர். ஸோ இது அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பிளான்ஸ் என்ன இந்த நியூ இயருக்கு? ஸோ பார்த்தா போன வருஷம் மாதிரியே தான் இந்த வருஷம் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். என்னோடய பிளான் பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்டில் தான் இருப்பேன். மேபி வந்துட்டு கோயிலுக்கு போனால் போகலாம். ஸோ அது 100% ஷோர் கிடையாது. ஸோ வீட்லேயே வந்துட்டு ஒரு சிம்பிளாக வந்துட்டு மேக்கப் போட்டுட்டு கொஞ்சம் மூடு லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 செல்ஃபீஸ் கிளிக் பண்ணுறதுக்காக இந்த மேக்கப் லுக். வீட்டில் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னாலும் வந்துட்டு இந்த மேக்கப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 4-5 செல்ஃபி எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால இதெல்லாம் கவர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது எனக்காக. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒரு கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ டார்க் சர்க்கிள் இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு. நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற கன்சீலர் பார்த்திங்க அப்படின்னா மேப்ளினோட ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர், இந்த ஷேட் மீடியம். ஸோ எங்கெங்கே எனக்கு பிரச்சனை இருக்கோ ஸோ அங்கே மட்டும் நான் கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அண்டர் ஐஸில், அடுத்தது இங்கே எனக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷனும் இருக்குது, ஆக்னே ஸ்கார்ஸும் இருக்குது. இங்கே ஸ்லைட்டாக வந்துட்டு ஒரு ரெட்னஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மேஜராக இங்கே இதை பார்த்திங்க அப்படின்னா பேக்கோட 219 ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் பிளெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரஷ்ஷில் கொஞ்சம் எக்ஸஸ் ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் வேறு எங்கெங்கே நீங்கள் கன்சீலரே நீங்கள் அப்ளை பண்ணலையோ ஸோ அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியாது. ஸோ இந்த இடம் மட்டும் வந்துட்டு கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணலை. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ப்ரஷ்ஷில் இருக்க ப்ராடக்ட்டை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சீலர் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வந்துட்டு என் ஃபேஸில் இந்த ரெட்னஸ், ஆக்னே ஸ்கார்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு மீடியம் டு ஃபுல் கவரேஜான கன்சீலர். ரொம்ப லைட் வெயிட்டான கன்சீலரும் கூட, ஹெவியாக இருக்காது உங்களுக்கு. ஸோ எவ்ரிடே பேசிஸில் என்னாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு நல்ல கன்சீலர் வேணும், நிறையா ஸ்கார்ஸ் இல்லை பிக்மெண்டேஷன் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபவுண்டேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கன்சீலர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களே விசிபிளாக பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ஆக்னே ஸ்கார்ஸாக இருக்கட்டும், ரெட்னஸை வந்துட்டு கவர் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. கட்டாயம் இது கொஞ்சம் ப்ரைஸியர் சைடாக இருந்தாலும் வந்துட்டு லிட்டில் கோஸ் அ லாங் வே. நீங்கள் நிறைய அப்ளை பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இதை நம்ம செட் பண்ணிடலாம். செட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நான் மேப்ளின் ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் க்ரீஸ் ஆகாது. ஸோ அதனால இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஸ்டாப்பாக. ஸோ என்னோடய
ப்ராடக்ட் கண்டிஷனை பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு. இதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல கவரேஜ் கொடுத்துருச்சு. வெறும் கன்சீலர், அதுக்கப்புறம் அதை செட் பண்ணுறதுக்கு நம்ம காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ காம்பேக்ட் யூஸ் பண்ணலைன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு என்னோட டீ ஜோன் வந்துட்டு ஆயிலி ஆகிடும். ஸோ அதனால நான் செட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கன்சீலர் ஈஸியாக வந்துட்டு க்ரீஸ் ஆகாது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நான் ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ப்ளஷ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன், கட்டாயம் அப்ளை பண்ணுவேன். ப்ளஷ்க்கு பார்த்திங்க அப்படின்னா வெட் அண்ட் வைல்டோட ப்ளஷ் இந்த ஷேட் மெலோ வைன் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப லைட்டாக தான், ரொம்ப பிக்மெண்டடான ப்ளஷ், அதனால் பார்த்துக்கோங்க. ப்ளஷ் இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம ஐ மேக்கப்புக்கு மூவ் ஆன் ஆகலாம். ஸோ இதை தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பர்பான பேலட். ஸோ இதை வந்துட்டு நான் அமேசான்லேருந்து பிக் பண்ணேன். ஸோ இதில் இருக்க ஷேட்ஸ் பாருங்களேன் எவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ இதிலேருந்து தான் வந்துட்டு நான் இன்றைக்கி ஐ லுக் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கலரை வந்துட்டு என் க்ரீஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது ஐ மேக்கப். நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஐ மேக்கப் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் மாதிரி சொல்கிறேன். நான் இதோட நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு காஜல் அப்ளை பண்ணிவிட்டுன்னு நீங்கள் இதோட உங்கள் மேக்கப்பை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரொம்ப சிம்பிளான ஒரு ஐ லுக் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த கலர் ஸ்ப்ரே ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணின்னு லைட்டாக வந்துட்டு ஐலிட்ஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீஸ்லேயும் லைட்டாக வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதோட வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு ஷிம்மர் ஷேட் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த கலர் வந்துட்டு ஐலிட்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். அதே ப்ரஷ் யூஸ் பண்ணின்னு இது நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணின்னு லோ லேஷ் லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு ஐ லைனர் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு மேபிலினோட கொலோசல் லைனர் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் விங்டு லைனர் ட்ரா பண்ணுறதுக்கு. பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இதை கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். 250 rupees அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு விங்ட் ஐலைனர் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது நம்ம ஐ மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம். மஸ்காரா அப்ளை பண்ணி நான் இந்த மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். மேபிலினோட டோட்டல் டெம்ப்டேஷன் மஸ்காரா, வாட்டர் ப்ரூஃப் வேரியண்ட். இது நல்ல சூப்பர்பான மஸ்காரா. நல்லா லென்த்தும் கொடுக்கும், வால்யூமும் கொடுக்கும். யாருக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் மஸ்காரா, அதாவது புதுசாக ஓப்பன் பண்ண மஸ்காராவை விட ஒரு மாதம் கழித்து அந்த மஸ்காரா கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அப்போ மஸ்காரா யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு என்னமோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. இது கொஞ்சம் நேரம் வந்துட்டு ட்ரை ஆகட்டும். ஸோ இப்போயே வந்து ரிமூவ் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும், நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டே குவிக்ரியோட லிப்ஸ்டிக். இந்த ஷேட் பார்த்திங்க அப்படின்னா 8. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு மூவ் ஆன் ஆகலாம். ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற ஹைலைட்டர் பார்த்திங்க அப்படின்னா வெட் அண்ட் வைல்டோட ஹைலைட்டர். இந்த ஷேட் ப்ரெஷியஸ் பெட்டல்ஸ். சூப்பர்பான ஹைலைட்டர். நீங்கள் இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஹைலைட்டர் போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நல்லாயிருக்கும் இன்னும் பிக்சர்ஸில். யூஷுவல் ஏரியாஸில் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இந்த மஸ்காரா வந்துட்டு காஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேக்கப்பை செட் பண்ணணும். ஸோ செட் பண்ணுறதுக்கு நான் மிஸ் கிளேரோட செட்டிங் ஸ்ப்ரே, ஸோ இதை யூஸ் பண்ணி மேக்கப்பை செட் பண்ணிக்கிறேன்.
மேக்கப் லுக் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லுக் உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கட்டாயம் ரீக்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்ன டேக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸும் பர்ச்சேசிங் லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஒரு குட்டி ரிமைண்டர், சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே என் வீடியோவை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் vlogல உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.